ஹலோ ஹசல் மைண்டர்ஸ். நம்மள பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மற்றவங்க முன்னாடி தெரியணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருந்துகிட்ருக்கும். பட் என்னதான் ஆசை இருந்தாலும் நம்மளை உண்மையிலேயே எப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறீங்க. இதை நான் யார் கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்டப் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த போகிறேன்னா, ஒன் ஆஃப் தி ஐகானிக் கேரக்டர் ஆஃப் தி ஃபைட் கிளப் மூவி, Tyler Durden. இந்த மூவியில் நம்ம டெய்லர் டர்டனை ஒரு கரிஸ்மேட்டிக்கான கான்ஃபிடென்ட்டான பயம் அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியாத ஒரு பர்சனாக தான் சித்தரிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மூவியோட ஹீரோவோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த உலகம் எப்படி தவறான பாதையில் போயிட்டுருக்கு, லைஃப்பில் எப்படி எல்லாருமே தன்னோட ட்ரூ செல்ஃபை விட்டுட்டு இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வேற லெவலில் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மூவியில் இவரோட சீன்ஸ் ஒரு சிலதை கம்பேர் பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை எப்படி பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்பர் 1, ஃபியர்லெஸ்னஸ். ஒரு சீனில் டெய்லர் டர்டன் நம்ம ஹீரோவை பேஸ்மெண்ட்டு கூப்பிட்டு போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே செம்ம அடி அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த சீன் மூலமாக டெய்லர் டர்டனோட ஃபியர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்களும் டெய்லர் டர்டன் மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறணும்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பி ஃபியர்லெஸ். உங்களோட லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது. புதிய ஜாபை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பயப்படக்கூடாது. ஏதோ ஒரு புதிய விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க, புதிய ஹாபியை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப பயமாக ஃபீல் ஆகும் தெரியுமா? ஸோ அந்த இடத்துல அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்லெஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்தாகணும். லைஃப்பில் இந்த பயம் அப்படிங்கிறது உங்களை எதையுமே ட்ரை பண்ண விடாமல் ஒரே இடத்துல தேங்க வச்சிரும். அண்ட் நம்பர் 2, கரிஸ்மா. நம்ம டெய்லர் டர்டன் எப்பவுமே ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாக இருப்பார். ஒரு சீனில் ஃபைட் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட ஸ்பீச் தரும்போது வேற லெவலில் பேசுவார். தன்னோட மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கேஜிங்காகவும் எந்த இடத்துலையுமே தன்னோட ஸ்பீச் மூலமாக அவங்கள போர் அடிக்க விடாமலும் ரொம்பவே பார்த்துப்பாரு. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறணும்னா நீங்கள் முதல்ல கரிஸ்மேட்டிக் பர்சனாக மாறணும். அந்த கரிஸ்மா உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வேற லெவலில் இருக்கும்போது தான் அந்த கரிஸ்மேட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயுமே கொடுக்க முடியும். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட பேசி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க கிட்ட நாம் எப்படி பேசுகிறோம், எந்த மாதிரியான கண்டென்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படிங்கிறத உங்களோட எதிராளி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்பர் 3, அன்அப்பலாஜெட்டிக். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, டெய்லர் டர்டன் ஒரு சீனில் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் தைரியமாக பண்ணு, நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, மற்றவங்களுக்காக உன்னோட ட்ரூ செல்ஃபை நீ விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இது மூலமாக நாம் நம்மளோட லைஃப்பில் ஒரு அன்அப்பலாஜெட்டிக்கான பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. நாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை தைரியமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நாம் மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டு எதையும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் நம்மளோட லைஃப்பை மாற்றாத மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப்பை தைரியமாக நம்ம வாழணும். ஸோ முதல்ல நாம் இதுக்கு நம்மளை பிலீவ் பண்ணணும், நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். அண்ட் 4th one, கிரியேட்டிவிட்டி. இந்த மூவியில் நம்ம டெய்லர் டர்டன் வேற லெவலில் தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார். அதாவது மனுஷங்களோட கொழுப்பை வச்சு சோப்பு தயாரித்து வித்துட்டு இருப்பாரு. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டெய்லர் டர்டனோட கிரியேட்டிவிட்டி லெவல், புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வில்லிங்னஸை காட்டுது. ஸோ நீங்கள் உங்களை பற்றி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும்னா யூ நீட் டு பி எ கிரியேட்டிவ் பர்சன். நீங்கள் புதிய விஷயங்களை ட்ரை பண்ணணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், அதாவது மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதிலிருந்து விலகி இருந்து உங்களால் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உலகத்தில் பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கோட ஏதாச்சும் உங்களால் புதுமையாக பண்ண முடியும்னா நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக ஈஸியாக மாறலாம். அண்ட் கடைசியாக நம்பர் 5, லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம டெய்லர் டர்டன் அப்படிங்கிறவர் தன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை எல்லா இடத்துலையுமே வேற லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி தன்னோட ஃபைட் கிளப் மெம்பர்ஸை வச்சு இந்த மூவியில் ஒரு சீனில் ஒரு பில்டிங்கே வெடிக்க வைப்பார். ஸோ இது எதை காட்டுதுன்னா, அவரோட டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, மற்றவங்களுக்காக இல்லாமல் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திறமை அவருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நாமளும் நம்மளோட லைஃப்க்கான ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுற விஷயம் மட்டும்தான் நம்மளை ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாற்றுமே தவிர, மற்றவங்கள பார்த்து மற்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன மாதிரி கார் வச்சுருக்காங்க, மற்றவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் நம்மளோட லைஃப் வாழும்போது அது உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நம்மளோட லைஃப்பை நாம் வாழறோம் அப்படிங்கிறதுக்கான உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தையும் நம்மளோட லைஃப்பில் அது ஏற்படுத்தாது. ஸோ இந்த 5 குவாலிட்டிஸ் தான் டெய்லர் டர்டன் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபியர்லெஸ்
மாஸாக இருக்கணும், கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும், அண்ட் அப்பாலஜெட்டிக்காக, க்ரியேட்டிவாக, அதே சமயம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துச்சுனாலே உண்மையிலேயே வேறு லெவல் ஃபீலிங் நமக்குள்ளே அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம டெய்லர் டர்டனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். அதை வச்சு நான் வந்து கண்டென்ட் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.